சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுன்னு போயிட்டீங்க தாத்தா. Oh crap. Spin. Do some tricks. Ooh. Oh my. Daddy. Daddy. ஹாய் மக்களே, எல்லாரும் வீடியோவை பார்த்து பயங்கரமா சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் ஒருத்தன் அந்த வீட்டு உள்ள போய் சுத்தி சுத்தி பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்தான் பாருங்க. எப்பா முடியல. அந்த வீடியோவை இப்ப போடுறேன் பாருங்களேன். அதுலயும் இங்க ஒரு போலீஸ்கார் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் போலீஸ்காரங்களாம் எவ்வளவு ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு. அவங்களுக்கே இந்த நிலைமைனா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இந்த வீடியோ பாக்குற நமக்கு அது சிரிப்பாவும் கேலியாவும் இருக்கு. ஆனா கீழே விழுந்தவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களா? எவ்வளவோ பேருக்கு பயங்கரமான வலி, சில பேருக்கு கை கால் உடைஞ்சிருக்கு, சில பேர் இறந்து கூட போயிருக்காங்க. கம்ப்யூட்டர் மாதிரியே இந்த உலகத்தையே மாத்த போற ரொம்ப புரட்சிகரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாரு. இந்த வண்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2000லேயே அமேசான் ஃபவுண்டரான ஜெஃப் பெசாஸ் இதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா 20 வருஷம் கழிச்சு 2020ல இப்படி ஒரு வண்டி இருக்கிறதாவே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி என்னதான் ஆச்சு இந்த செக்வேக்கு? இதை ஓட்டுறவங்க உஷாரா இல்லாம கொஞ்சம் விளையாட்டா இருந்துட்டா இந்த பயணம் ரொம்ப பெரிய ஆபத்துல கூட போய் முடியலாங்க. நீங்க வீடியோல பார்த்த சாதாரண மக்கள் இல்லாம இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த வண்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு 3 பேரை இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. கடைசியா பார்க்க போற 2 பேரை கூட விட்டுருலாங்க. ஆனா இப்ப முதல்ல பார்க்க போறமே ஒருத்தர், அவர் ரொம்ப பாவம். இந்த வண்டி அவர் ஓட்டாமலே இந்த வண்டி அவரோட வாழ்க்கையில தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கு. அதுலயும் அவரை வச்சு செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே உசேன் போல்ட்டை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவரை பத்தி தெரியலனா கூட பேரையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தாங்க இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் பீயிங். அதுதாங்க இந்த ரன்னிங் ரேஸ்லலாம் ஓடி நிறைய மெடல்லாம் ஜெயிச்சிருக்காரு. அவரு சிவனேன்னு ரன்னிங் ரேஸ் ஓட்டிட்டு இருந்தப்போ ஒரு கேமராமேன் செக்வேல வந்து அவரை வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஓடிட்டு இருந்தவரோட கால் உள்ள செக்வேவை விட்டு தட்டி தூக்கிட்டாரு. அந்த வீடியோவை இப்ப பார்க்கலாம் வாங்க. Bolt collided apparently with a கால உடைச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா ஓடி போய்ட்டு ஓவரா நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? This is not good. இதான் நேரம்ன்றது. மனுஷன் சிவனேன்னு போனாலும் அவரை வச்சு செஞ்சிருச்சு பாத்தீங்களா? Apparently with a photographer. 2010ல அமெரிக்காவோட ரொம்ப ஃபேமஸான ரியாலிட்டி ஷோவான த எலன் ஷோல அந்த ஷோட ஆங்கரான எலன் ஒரு எபிசோட்ல இந்த செக்வேவை ஓட்டும் போது தடிக்கு விழுந்து பல்ட்டி அடிச்ச இந்த வீடியோவை பாருங்க. ஓட்டாமே சம்பவம் ஆயிடுச்சு. ஹெலனுக்கு ஷோல ப்ரமோட் பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அங்க ஒரு சம்பவம். இது எல்லாத்தையும் தாண்டி உலகத்தோட ஒன் ஆஃப் த டாப் பர்சன், அதாவது 2001 to 2002 அந்த ரேஞ்சில் ஜார்ஜ் புஷ் பிரசிடென்ட்டா இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் இந்த செக்வேவை ரோட்ல ஓட்டின்னு போய் அவர் கீழே வந்துட்டாரு. அது ரொம்ப பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. இந்த செக்வேவோட பின்னடைவுக்கு அது ரொம்ப பெரிய காரணம். ஏன்னா செக்வே வந்த அப்போதான் அது கிட்டத்தட்ட இந்த சம்பவமும் நடந்திருக்கு. சரி, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப பார்த்தா கூட இந்த வண்டி ஏதோ ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒரு வண்டி மாதிரி தான் இருக்கு. அப்படியாப்பட்ட இந்த வண்டியோட எஸ்டிடி அதாங்க வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. 1999ல டீன் கேமன்ன்றவர் ரொம்ப சேஃபான எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு வண்டியை உருவாக்கணும் தாங்க இந்த செக்வேவை கண்டுபிடிச்சாரு. அதுலயும் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த செக்வே வந்தப்போ
உலகத்தோட ஃபர்ஸ்ட் செல்ஃப் பேலன்சிங் வெஹிக்கிள் இதுதான். ஒரு 2 வீல் இருக்க சைக்கிளை ஓட்டும் போது நம்ம தான் அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணணும். ஆனால் இந்த வண்டியே தன்னை பேலன்ஸ் பண்ணி நம்மளையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி இந்த வண்டியில் வச்சுருக்காங்க. நம்ம கஷ்டப்படுற எவ்வளோ விஷயம் பலனளிக்காமல் போயிடுது. அந்த மாதிரி தாங்க இந்த அரிய கண்டுபிடிப்பும் ஏதோ ஒரு நேரத்தால் அப்படியே ஒரு ஃபெயிலியராகவே மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி 2009 ஜிம் ஹெசல்டன்ன்றவர் இந்த செக்வே கம்பெனியை வாங்கி ஒரே வருஷத்துல இந்த செக்வேவை ஓட்டும் போதே ஒரு மலை மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செக்வேவை ஓட்ட தாங்க போறோம். செக்வே ஓட்ட கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? செக்வே ஓட்டுறது சேஃபா? செக்வே ஓட்டும் போது எப்படி ஃபீல் ஆகும்? இந்த பயணம் சம்பவமாகுமா சரித்திரமாகுமான்னு அடுத்த வீடியோல பொறுத்திருந்து பாருங்க.